ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வாழைப்பூ வடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்காக நான் 1 ஹவர் பிஃபோர் ஊற வச்ச கடலைப்பருப்பு மிக்ஸர் ஜாரில் ஆட் பண்ணிக்கிட்டு, அது கூட 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா. இது கொஞ்சம் காரம் கம்மிங்கிறதுனால நான் இவ்வளோ ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. வாழைப்பூ ஃபுல்லாக சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதை நல்லா அந்த மிக்சிங் பண்ணி வச்சுக்கோல, அந்த கடலப்பருப்பு கூடயே ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு, அவ்வளோதான். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்ல. ஆப்ஷனலாக வேணும்னா அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ரொம்ப க்ரன்ச்சியாக வேணும் அப்படின்னாக்கா. இல்லைனா இதுவே போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி பேனில் மீடியம் ஃப்ளேமில் எண்ணெய் ஆயில் வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து சின்ன சின்னதாக எடுத்து நான் ரவுண்டாக தட்டி எடுத்துக்கிட்டேன். வேகிறதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து நான் ஆயிலில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது வந்து 2 சைடும் வந்து 2 மினிட்ஸ் வந்து நல்லா வேக வச்சா தான் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். உள்ளேயும் நல்லா வாழைப்பூ வெந்திருக்கும். இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். டீ டைம் ஸ்நாக்காகவும் சாப்பிட்லாம். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க் யூ கைஸ். பாய்.